ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியலோட சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, மேலே ஒளிஞ்சிருக்கிற ரேவதியை மருது கண்டுபிடிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரம் கரெக்டாக கார்த்திக்கும் உள்ளே வரான். இதனால் மருது என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் நான் சுட்டுருவேன், நான் மறைஞ்சிருந்து எல்லாத்தையுமே கண்காணிப்பேன், அதனால் நீங்கள் யாருமே உண்மையை சொல்லாதங்கன்னு சொல்லிடுறாங்க. கார்த்திக்கும் கரெக்டாக வந்துட்டு போகும்போது அவங்க சாமுண்டீஸ்வரியை நீ உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி விட்டுறாங்க. கார்த்திக் எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அந்த நேரம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வெளியில் போனோடனே ரேவதி வேகமாக ஒடியாறாங்க. கார்த்திகை எப்படியாவது பிடிக்கணும், பிடிச்சி நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் மருது கட்டையை வச்சு ரேவதியோட தலையிலேயே அடிச்சிடுறாரு. இதனால் அங்கேயே ரேவதி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தலையில் அடித்ததுனால ரத்தமும் வந்துடுது. என்ன செய்யன்னு தெரியாமல் குடும்பமே அல்லாடிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் அலறல் சத்தம் கேட்டு வெளியில் நின்ற கார்த்திக் திரும்பவும் கதவோட தட்டிட்டு உள்ளே வராரு. அப்போ ரேவதி அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிறத பார்க்குறாரு. ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. டென்ஷன் ஆகுறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருதுவை அடித்து போட்டுட்டு ரேவதியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு. ரேவதி தலையில் அடிபட்டதுனால ரொம்ப மயக்கமான நிலைமையில இருக்கிறாங்க. எங்களுக்கு சாமுண்டீஸ்வரிக்கும் கார்த்திக்கும் என்ன பண்ணுறதுன்னே புரியலை. கார்த்திக் உடனே ரேவதியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்குறாரு. மருதை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முழு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.